السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க அமர்விலே கவலைகள் சம்பந்தமாக, அதாவது மறுமை பற்றிய சிந்தனையை ஏற்படுத்துகிற கவலைகள், பொதுவாக ஒரு மூமினுடைய கவலை எப்படி இருக்கணும், அதிலே உண்மையாகவே மனிதன் எந்த கவலை மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைகிறான் என்பது சம்பந்தமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சொல்கிற போது, வமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹ்வுன் வ லஅிபுன், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணானதும் விளையாட்டுமாகும். வ இன்ன தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான், மறுமையினுடைய அந்த தாருல் ஆகிரா என்பதுதான் அது நிலையான ஒரு வாழ்க்கையாகும். லவ் கானூ யஅலமூன், நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தால். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது, இதுக்கு நாம் எந்த அளவுக்கு பெருமதி கொடுத்திருக்கிறோமோ இதே போலதான் இந்த வாழ்க்கையில நாம் சந்திக்கிற எல்லா விஷயங்களும். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்றால், இந்த அற்பமானதை நாம் எப்படி கையாளுவோமோ அதுபோலதான் இந்த உலக வாழ்க்கையின் அனைத்தும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களை விட்டும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் மிக பெருமதியானதாக நினைப்பானோ அவைகள் அனைத்தும் இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடியது. இதை நாம் அடிப்படையாக தெரிந்து வச்சுக்கிறோம். இந்த வகையில் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலை என்பது, இப்ப குர்ஆனிலே நாம் தேடி பார்த்தால், நபிமொழிகளிலே தேடி பார்த்தால், ஒரு மூமின் கவலைப்பட மாட்டான் என்று ஏராளமான அல் குர்ஆனிய வசனங்கள் வந்திருக்கிறது. அல் குர்ஆனிலே சுமார் 13 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பத்தி சொல்றான். அதே நேரத்தில் ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தா, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு வருகிற கவலை, களைப்பு, துன்பம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அதை கொண்டு அவனுடைய பாவங்களை போக்கி விடுகிறான். ஒரு பக்கத்தில் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான், கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களுக்கு கவலையை ஏற்படுத்துவது ஷைத்தானுக்கு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட அசௌகரியங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவைகளை நாம எப்படி புரிஞ்சு கொள்வது? இப்ப நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில விஷயங்களுக்காக அவங்க கடுமையாக கவலைப்படுகிறாங்க, அழுது இருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து விடுபடணுமா இருந்தா அதுக்கு இமாம்கள் முக்கியமாக அது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில உள்ளவைகளாக இருந்தால் அதுக்கு 3 நிபந்தனை சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒன்று, அந்த ஒரு பாவத்தை ஒரு மனிதர் செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செய்து அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணும்டா அவர் செஞ்ச அந்த செயலை நினைத்து அவர் கவலைப்படணும். அநியாயத்துக்கு நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் செஞ்சிருக்க கூடாதே, கை செய்தப்படணும், நான் இப்படி நடந்துட்டேனே, இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாதே. அப்ப இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கவலைகள் கூடாது என்று வருகிறது, மறுபக்கத்தில் கவலைப்படணும் என்று வருது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் செய்த அந்த தவறுகளுக்காக கவலைப்படுவான் என்று வருது. இவைகளை நாம் முதலாவது என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரணம் சொன்னா, பொதுவாக மார்க்க விஷயங்கள் அணுகிற போது ஒரு விஷயத்தை தடை வந்திருக்கிறது, கூடாது என்று வந்திருந்தால் அந்த தடை, அந்த ஹராத்துடைய எல்லை என்ன, அல்லது அந்த தடுக்கப்பட்டவனுடைய எல்லை என்ன, எந்த அளவுக்கு அதில் ஈடுபடக்கூடாது,
அந்த தடுக்கப்பட்டவைகளில் ஆகுமான விஷயங்கள் இருக்கிறதா என்று நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தலைப்புல முக்கியமான பல விஷயங்களை சுருக்கமாக நாங்க பார்க்க இருக்கிறோம். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம கவலைப்படுறோமே, நம்ம பாவத்தை செஞ்சுட்டு கவலைப்படுறோமே, புள்ள மூத்துன்னு கவலைப்படுறோமே, வாழ்க்கையில துன்பம் வந்தா கவலைப்படுறோமே, அப்ப மூமின்கள் கவலைப்பட மாட்டாங்கன்னு வருது. இதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அல்லாஹ் என்ன சொன்னான்டா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று விடுங்கள், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு மூமின் என்பவன் கவலைப்பட மாட்டான் என்பதை நாம் இந்த வசனத்தில் புரிஞ்சு கொள்றோம். இதே மாதிரி இன்னொரு வசனத்தை நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, வ அகாமுஸ் ஸலாத், தொழுகை அவர்கள் நிலைநாட்டுகிறார்களோ, வ ஆத்து ஸகாத், ஜகாத் அவர்கள் வழங்கி வருகிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப கவலைப்பட இது மாதிரி சூரா அல் அஹ்காஃப்ல 13வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு செய்திகள், இந்த கவலை என்பதற்கு பல சொற்கள் அல் குர்ஆன் சுன்னாவில் பயன்படுத்தப்படும். குறிப்பாக அல் ஹஸன் அல் ஹம் ரெண்டு இருக்கு. அதாவது அல் ஹம் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு அவன் கவலைப்படுறது. திடீர்னு புள்ள மூத்தாயிட்டு கடுமையான கவலை, நாளைக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நினைச்சு அவர் கவலைப்படுறாரு. அதாவது நிகழ்காலத்தில் அவர் சந்திக்கிற பிரச்சனையை அவர் நினைச்சு கவலைப்படுறதுக்கு அல் ஹம்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைச்சு கவலைப்படுறதுக்கு அல் ஹஸன் சொல்லுவாங்க. அல் ஹஸன் கவலை. இந்த ரெண்டு வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் ஆழமா நுழையல, காரணம் அது தலைப்புல நமக்கு மேலதிகமான தகவல்களை பார்க்க முடியாம போகும். அப்ப அல்லாஹ் தஆலா கவலைப்பட வேணான்னு தடுக்கிறான். நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். சூரா ஆல இம்ரான்ல 139 140 ஆகிய வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் அதாவது கோழைகளாகி விடாதீர்கள், பலவீனம் அடைந்து விடாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வடைவீர்கள். அல்லாஹ் சொல்றான். நீங்க எதுக்கு கவலைப்படணும், நீங்க எதுக்கு தைரியம் இழக்கணும், நீங்க மூமின்களா இருங்க, உங்களுக்கு தான் வெற்றி. எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு வாழ்க்கையில சோதனை வந்தாலும், கவலையினுடைய உச்சத்துக்கே சில நேரம் மனுஷன் போயிடுவான். பொதுவாக இந்த கவலைகளை பொறுத்தவரையும், இந்த கவலையினுடைய விளைவுகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் சில போது அவன் வாழ்க்கையில சில விஷயங்களுக்காக கவலைப்படுவான். ஆனால் அந்த கவலை அவனை இந்த உலகத்தில் விரக்தி என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகாது. கவலை என்பது மனித உணர்வோடு சம்பந்தப்பட்டது. கவலையாயிருக்கட்டும், சந்தோஷங்களாயிருக்கட்டும், கோபமாயிருக்கட்டும், ஆவேசங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மனிதனுடைய உணர்வுகளுடைய அந்த வெளிப்பாடுகள். பொதுவாக மனுஷன் சந்தோஷப்படுறதை தான் விரும்புறான். தான் எப்பவுமே ஹெப்பியா வாழணும், எந்த நேரமும் கவலையோட வாழ்றது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா ஷைத்தானுக்கு விருப்பம் உங்களை என்றைக்குமே கவலையோட வச்சிருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க நினைக்கலாம் நமக்கு பொருளாதாரம் வந்தா கவலை இல்லாம வாழ முடியும். நீங்க அல்லாஹ்வோட நெருக்கமாக உண்மையான மூமினாக வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க கவலை இல்லாம, கவலையை எப்படி கவலை வரும், சில சோகங்கள் வரும், சில பிரச்சனை வரும், இதெல்லாம் இலகுவாக தாண்டி போற அந்த தர்பியாவை உங்களுக்கு ஈமானால மட்டும்தான் தர முடியும். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அந்த வசனம் சொல்லிக்கிறேன். வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஹர்ஃப்ல, ஒரு ஓரத்துல நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குறாங்க. ஹர்ஃப்ன்றது அந்த ஒத்த கால நிக்கிறதுக்கு சொல்றது. அதாவது எப்படி சொல்றேன்னா, ரெண்டு எந்த பக்கம் போகலாம் அந்த மாதிரி நிற்பாங்க, ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க.
அவர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்தா இத்மான் நபி. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பா பிசினஸ் எல்லாம்? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நல்லோம். எப்படிப்பா புள்ள? அல்ஹம்துலில்லாஹ். ஆம்பளை புள்ள ஒன்று கிடைச்சிது, நல்ல ஆரோக்கியமாக, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல இது நடக்குது. எப்ப தெரியுமா நாம உண்மையான அந்த ஈமானிய தர்பியா நமக்குள்ள நுழைஞ்சிக்குதா இல்லையான்னு பார்க்கணும்டா, நாம் விரும்பாத சோதனைகள் நமது வாழ்க்கையில் வருகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்கலப அலா வஜ்ஹி, அவன் அப்படியே என்ன செய்றான், அவனுடைய மறுபக்கமாக அவன் திரும்பி விடுகிறான். அவனுடைய நிலைப்பாடு அப்படியே மறுபுறமாக மாறி விடுகிறது. அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? இதுல ரிசல்ட் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உலகமும் நஷ்டு தான். அதாவது கவலை என்ற அந்த நிலை விரக்தி என்கிற இன்னும் ஒரு கட்டத்துக்கு தாண்டுற நேரத்தில் மனுஷன் எந்த ஒரு வேலையை செய்யறதையும் அவனுக்கு திருப்தி வராது. இப்போ உதாரணத்துக்கு வாங்கலப்பா வாதிகபியில் பயான் ஒன்று நடத்துறோம், பயான் நடத்தி என்ன, ஏன்னா அவர் விரக்தியில் இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் என்ன போப்பு. ஒரு ஆள் ஒரு தாடி வச்ச ஒரு ஆள், இல்லைப்பா ஒரு மார்க்கத்தோட உள்ள ஆள், பள்ளிக்கு போகிற ஆள் தாடியெல்லாம் வச்சு, தாடி வச்சவங்களே நம்பலாப்பா அப்படிம்பா. என்ன காரணம்? தாடி வச்சா கல்லனா, தாடி வச்சா மோசமா, பள்ளிக்கு போற தொண்ணூறு நம்பலாப்பா. அப்ப இது என்னண்டா, மனிதன் சாதாரணமான நிலைமையில் இருந்துட்டு பேசுறது, யாரோ ஒருத்தனால அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுல விரக்தி நிலை அவர் எல்லாருமே மோசமானவர் என்ற ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு தள்ளுது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த நிலையில ஒரு மூமின் இதுக்கு போய்விடக் கூடாது. இதை தடுக்கிறதுக்குரிய அடிப்படையான காரணம் என்னண்டா, அவருடைய அந்த நம்பிக்கை தான். இப்ப உதாரணமா வைங்களேன், நமக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனைகளை நம்ம சந்திக்கலாம். திடீர்னு நமக்கு விருப்பமான யார் சரி மூத்தாகிடுவாங்க. நம்ம நேசித்த நம்முடைய தந்தை மூத்தாகி விடலாம், அல்லது நமது குழந்தை மூத்தாகிடலாம். அந்த விஷயத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதற்கு இந்த உலகத்தில் உள்ள உணர்வுகளை வச்சு நம்ம அதை கடக்க இயலாது. அல்லது நமக்கு நிறைய காசு இருக்குது, நிறைய கோடிக்கணக்கில் நமக்கு சொத்து இருக்குது, நமக்கு மனைவி மூத்தா போனேன், புள்ள மூத்தா போனேன், ஐ எம் வெரி ஹாப்பின்னு நீங்க சொல்ல இயலாது. காரணம், நீங்க உடைஞ்சு விழுந்துருவீங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி அதை தாண்டுவது என்பது உங்களது ஈமானிலே தான் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு மூமினை பொறுத்தவரையும் எல்லா நிலைமையிலையும் நாங்க சொல்றோமே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், நான் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்பி செல்ல போறோம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட செய்தி அடிக்கடி இந்த பயான்ல சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய புள்ள மௌத்தாகிட்டு, தன்னுடைய புள்ள மௌத்தா போனா வாப்பாவோட துடிக்கிறது உண்மைதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், சில அறியாத மக்கள் என்ன செய்வாங்க, அல்லாவே திட்டுவாங்க, அல்லாஹ் உனக்கு கண் தெரியலையா, என் பிள்ளையத்தான் நீ எடுக்கணும் அப்படின்னு அடுத்த வீட்டு பிள்ளை எடுத்தா பரவாயில்லையா. அப்ப அந்த மாதிரி அந்த அல்லாவையே மறந்து குஃப்ரான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண்மணி பாருங்க, அந்த ஈமான் ஏற்படுத்திய அந்த தர்பியாவை தன்னுடைய கணவருக்கு தெரியல. கணவர் வாரத்துக்கு முன்ன குடும்பத்திட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்தை நான் தான் என் குடும்பத்துக்கிட்ட சொல்லுவேன், யாரும் சொல்லாதீங்கன்றாங்க. வந்த பிறவோ சாப்பாடு கொடுக்குறாங்க. சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அபூ தல்ஹா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அபூ தல்ஹாவே, உங்கள்கிட்ட யாராவது ஒரு பொருளை தந்து வச்சுக்கொள்ளுங்க, நான் புறம் கேட்கிறேன்னு கேட்டா, திருப்பி ஒரு டைம்ல கேட்கிறேன், நான் வச்சது தாங்கன்னு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றாங்க. அப்போ அபூ தல்ஹா என்ன சொல்றாங்க, அவருடைய புள்ள, அவருக்கு மௌத்தா போன தெரியாது, என்ன சொல்றாங்க, இன்னொரு ஆள்ட பொருளை நம்ம எப்படி வச்சுக்கலாம், அதை நம்ம திருப்பி தான் கொடுக்கணும். அப்படியா, அல்லாஹ் உங்களோட புள்ளை எடுத்துக்கிட்டான்டாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களோட நம்பிக்கை என்னண்டா, இது அல்லாஹ் நமக்கு தந்தது, அவன் எந்த நேரம் வேண்டாலும் நம்ம எடுப்பான். இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. அல்லாஹ் எதை தந்தானோ அதுவும் அவன்தான், எதை எடுத்தானோ அதுவும் அவன்தான். அப்ப திடீர்னு நம்முடைய பொருளாதாரம் கோடிக்கணக்கில் நஷ்டமாயிட்டு, ஒரு ஈமானிய மனுஷனை பொறுத்தவரையும் இன்ன லில்லாஹி மா அஹத், எதை அல்லாஹ் எடுத்தானோ அது அவன்கிட்ட தானே, நம்மளை எடுத்துக்கிறான், அவன் தந்தான், கொஞ்ச நாளைக்கு வச்சு எடுத்துட்டான். வலஹு மா அஅதா, எல்லாத்துக்கும் ஒரு காலம். இந்த நம்பிக்கையோட உள்ளவன் அதுல பெரிய டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி உள்ள கவுன்சிலிங் சொல்லிட்டு இன்னைக்கு பொழப்பு நடத்துறாங்களுக்கு காசை கொடுத்து ஏமாந்து இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ஈமானியத்தினுடைய அந்த தாக்கம் தான் நமது கவலைகளை கட்டுப்படுத்துகிற முக்கியமான விஷயம். இதை நீங்க சஹாபாக்களுடைய வரலாற்றில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வாழ்க்கையில சில கவலை வந்தது, அதை எப்படி கடந்து போனாங்கன்றதை நீங்க படிக்கும்போது அந்த கவலையில இருந்து அதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பொறுத்தவரையும் அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு கவலையே வராதுன்ற அர்த்தம் இல்லை. ஒரு மூமின் கோவப்பட மாட்டானா, கோவம் வராதுன்னா அவனை டாக்டர்கிட்ட தான் காட்டணும், என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு, அப்படித்தானே. கோவம் வரணும், ஆனா கோவம் வருகிற நேரத்தில் அதை அடக்கிறவன் தான் சரியான ஒரு மூமினாக மதிப்பான்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த விஷயங்களை நாங்க பார்க்கணும். எனவே நாங்க பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, கோழைகளாகி விடாதீர்கள், பலவீனப்பட்டு விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், மூமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்வீங்க. எது நடந்தாலும் இப்ப சில ஆட்களுக்கு இப்படி ஒரு கவலை, அநியாயம், ஓமான்ல வந்து மாட்டிக்கிட்டேன், துபாய்க்கு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. கவலை, இவ்வளவு செலவழிச்சுட்டேனே, இது செஞ்சுட்டேனே, அது செஞ்சுட்டேனே, நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு விஷயம் உனக்கு நடந்து விட்டால், அல்லாஹ் இதை ஏன் சொல்றான் உனக்கு, வானத்திலோ பூமியிலோ எது நடந்தாலும் ஏற்கனவே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். நீ என்ன நினைக்கணும், அல்லாஹ் என்ன படைக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்க்கையில எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு நடக்காம எப்படி போகும், இது ஏற்கனவே எழுதப்பட்ட, நீ செய்ய வரைக்கும் நீ ஒரு விஷயத்தை யோசிக்கணும், பிளான் பண்ணணும், திட்டம் போடணும், அஸ்பாபுகளை பார்க்கணும், இஸ்திகாரா தொழணும். ஆனா நடந்து முடிஞ்சிட்டா, அநியாயத்துக்கு நான் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இங்க ஒரு கடையை திறந்துட்டேனே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தெரிந்து கொள், அதாவது நான் இப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்கும், ஓமானுக்கு போயிருந்தால், சவுதிக்கு போயிருந்தால், அப்படியெல்லாம் நீ சொல்லாது. அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை அவன் ஏன் அழைக்க மாட்டான்டா, அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கு. ருஃபிஅத்தில் அக்லாம், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ் எழுதப்பட்டவைகள் காய்ந்து விட்டது. மனுஷனை பொறுத்தவரையும் அவனுடைய விதி முடிஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு லொஸ்ட் ஆகணும், அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அப்ப எப்படி நடக்காம இருக்கும், இது என்ன, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஷெட்யூலா, என்ன படைச்ச ரப்பு தானே இந்த உலகத்துல அவன் நிர்வாகம் செய்கிறான், எனக்கு என்ன கிடைக்கிறது அவன் தானே தீர்மானிச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில உங்களோட வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சொல்றான் நாங்க தான் பங்கு வைக்கிறோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உங்களோட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்களா பங்கு வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் நான் தானே பங்கு வைக்கிறேன். அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா நமக்கு தவறி போனதை நினைச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றான்டா, லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், உங்களை விட்டு தவறி போனதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு எது கிடைச்சிக்கிறோம், வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், உங்களுக்கு தந்ததை நினைச்சு என்ன திறமையை பாத்தீங்களா அப்படிங்கிற. சில ஆளுக்கு ஒரு ஆள் பிசினஸ் பண்ணி அவருக்கு சக்சஸ் ஆகியிருப்பார், உண்மையிலேயே அவருக்கு சக்சஸ் ஆகணும்னு அல்லாஹ்வுடைய விதி, அதுல திறமையோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அஸ்பாபுகளை அவர் செஞ்சிருப்பார், அதையும் தாண்டி அவர் சக்சஸ் ஆகினார். லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்ட விஷயத்துல என்ன செய்யண்டா, நீங்க என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்காமல் இருக்க வேண்டும். அப்ப இது ஈமான் நமக்கு சொல்லி தர பாடம். நமக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் ஆல்ரெடி நமக்கு எழுதிட்டான். நமக்கு திருமணம் நடக்கும், ஆனா புள்ள கிடைக்காது, இது நம்ம கையில் உள்ளதா, ரப்புல் ஆலமீன் நமக்கு எழுதிட்டான். நமக்கு எவ்வளவுதான், சில ஆட்களை பாருங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷனை பார்த்தா அப்பா ஹை குவாலிஃபிகேஷன், ஆனா வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, தொழில கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை. ஆனா சில ஆளுக்கு சும்மா நோமலாத்தான் படிச்சிருப்பாங்க, பார்த்தா பொருளாதாரம் அவங்களுக்கு கணக்கு பார்க்க இல்லாத அளவுக்கு இருக்கு. இது யாருடைய விஷயம், படைச்ச ரப்பு தான் என்ன செய்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில். அப்ப இதை நினைச்சு எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே என்று கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. ஒரு மூவினை பொறுத்தவரையும் தனக்கு இது நடக்கல, அது நடக்கல, அது கிடைக்கல, இந்த போஸ்ட்ல நான் எழுந்திருக்கலாமே, நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, நான் இதை செஞ்சிருக்கலாமே, நீ செய்யணும்னு எழுதலையே. அப்ப அதான் கடந்த கால விஷயங்கள்ல ஒரு மூமின் ரிலாக்ஸா இருக்கிற காரணம் அவனுக்கு நம்பிக்கை அவனை நிம்மதியாக வைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தைரியம் இழக்காதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இது உஹது போர்க்களத்தில் தான் அல்லாஹ் இதை சொல்றான். சொல்லி போட்டு அல்லாஹ் பொதுவா ஒரு கவலையில ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு போய் நாங்க ஆறுதல் சொல்றோம், அந்த ஆறுதலே அவனை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நம்ம போய் சொல்ற ஆறுதல் இருக்குது, அந்த ஆறுதல் அவனை உண்மையாக அந்த கவலையிலிருந்து வெளிவர வைக்கணும். ஈமானிய வார்த்தைகளை சொல்லணும், கலிமத்துல் ஃபஅல் சொல்லுவாங்க. ஒரு நோயாளி கிட்ட போய் நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஒரு நோயாளி இருக்கிறாரு, நெஞ்சுக்குள்ள நோவுதுன்னு ஹாஸ்பிட்டல்ல அவரை நிப்பாட்டி வச்சுக்குது, நாம என்ன செய்யணும், ஷஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு நோயை நிவாரணப்படுத்துவான், அல்லாஹ் அவங்களுக்கு சீக்கிரமாக குணம். இது அர்த்தம் அவர் நாளைக்கே குணமடைஞ்சு வீட்டுக்கு வருவாரா? இல்ல, உங்களோட வார்த்தைகள் அவரை நிம்மதிப்படுத்தணும். இது என்ன சொல்றது, போய் எந்த பக்கம் நோவு,
இடது பக்கம். முந்தா நாள் ஒரு ஆள் மூத்தா பண்ணாரப்பா, இடது பக்கம் நோக்குது, எப்படி இருந்தாலும். அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் இன்னும் கவலை அதிகப்படுத்தும். நீங்க என்ன சொல்லணும்? ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஷிஃபாவை தருவோம், கவலைப்படாதீங்க. எங்கட இந்த நோய் மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த உலகத்திலே ஆக இறக்கக்காரன் அல்லாஹ் தானே, அவன் தான் அர்ஹமுர் ராஹிமீன். அவன் உங்களுக்கு நோயை தந்திக்கிறான்டா, கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஹைரன் நிற்கும். இந்த நோய் உங்களுக்கு பல வகையில சில நன்மைகளை உண்டாக்கும். இந்த நோயை இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்கி நீங்க செயல்படுவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். அது ஒரு எக்ஸிடென்ட்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு நோய் வந்திருக்கலாம், அது உங்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கலாம், உங்களோட பாவத்திலிருந்து உங்களை இந்த மாதிரி நம்ம ஆறுதலான விஷயங்களை சொல்லணும். அப்ப நோயாளிகள் இது போன்றவங்களுக்கு நாங்க ஆறுதல் படுத்தணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இயம்சஸ்கும் கர்ஹுன் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லா. என்ன பண்ணு உங்களுக்கு உஹது போர்க்களத்துல மூமின்கள்ல நிறைய பேர் கொஞ்சம் ஒரு என்ன செய்ய கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. நாம கொஞ்சம் தோத்துட்டோமே இந்த மாதிரி ஒரு சின்ன பலவீனம், எல்லாரும் இல்ல, கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கவலையை முதலாவது சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, தைரியம் இழக்காதீங்க, நீங்க மூமின்கள் தானே, நீங்க தான் வெற்றி பெற போறீங்கன்னு சொல்றான். என்றாலும் பொதுவாக நீங்க வெற்றி பெற போறீங்கன்னு சும்மா சொன்னா மனுஷனுக்கு அந்த ஆறுதல் வராது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு காயம் வந்திருக்கிறது, நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களை மாதிரி அவங்களுக்கு தானே வந்திருக்குது, அப்ப ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அல்லாஹ் சொல்றான், இந்த காலத்தை நாம தான் மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம், இது மாறி மாறித்தான் வரும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த கவலையை போக்கும் விதமான சில நல்ல வார்த்தைகளையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக் வஸ்பிர் வமா ஸப்ருக இல்லா பில்லாஹ். நீங்க பொறுமையாக இருங்க, நீங்க பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். பொறுமைன்றது கூட அந்த பொறுமை அல்லாஹ் நமக்கு தரணும். ஆனா அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பொறுமையை கேட்கணும். அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தா, எதிரிகள் விஷயத்தில் எங்களுக்கு வெற்றியை தா. நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமா இல்லையா? நாங்க தாங்க முடியாத சுமைகளை எங்களோட தலையில ஏற்றிடாத என்று அல்லாஹ் இடத்துல நாங்க முறையிடுகிறோம். அப்ப அல்லாஹ் சொல்ல, நீங்க பொறுமையாக இருப்பது கூட அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். வலா தஹ்ஸன் அலைஹிம், அவங்க செய்யற விஷயத்தில் எந்த கவலையும் படாதீங்க, டோன்ட் வரி, நீங்க எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். வலா தகுஃபி தைகின் மிம்மா யம்குரூன், அவங்க உங்களுக்கு செய்கிற அந்த சதிகளால் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், எவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ, எவர்கள் நல்லவர்களாக வாழுகிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். நீங்க ஏன் கவலைப்படணும்? உங்களோட அல்லாஹ் தானே இருக்கிறான். அவங்க செய்யற இந்த சந்திரங்கள் சதிகளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நீங்க பொறுமையாகவே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கவலையை கூடாது பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றார். சூரா அன்-நஹ்ல 127 128 மேல சொன்ன அந்த நீங்கள் கவலைப்படாதீர்கள் தைரியம் இழக்காதீங்கன்றது சூரா ஆல இம்ரான்ல 139 140 ஆகிய வசனம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க. பிள்ளைய எந்த ஒரு தாயாக இருந்தாலும் பிள்ளையை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வச்சா, தண்ணியில பேரல வச்சா கஷ்டம் தானே. அப்ப அல்லாஹ் தஆலா வஅஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் சொன்னோம், நீங்க அந்த குழந்தை மூசாவுக்கு பால் கொடுங்கள். ஃபஇதா ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம், கடல்ல தூக்கி புள்ளைய போடுங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமாயிக்கும், அந்த தாய் தாங்கலுமா? சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகாஃபி, நீ பயப்படாத, வலா தஹ்ஸனி, கவலைப்படாத. ஏன் கவலைப்படுற? படைச்ச ரப்பு உன்னோட தானே இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு குகையில் இருக்கும்போது அந்த குகையினுடைய சவுர் தானே, குகையினுடைய அந்த மேல் பகுதியில காவிர்கள் வந்துட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் நினைக்கிறாங்க, கீழே பார்த்தா இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி. அப்ப இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த சம்பவத்தை. எப்படி அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்னார், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எங்களோட நாங்க 2 பேர் இருக்கிறோம் நினைக்காது, 3வது அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எதுக்கு கவலைப்படுறான்? கவலைப்படாது. அப்ப இதுல என்னன்னா, அல்லாஹ் நம்மோடு இருந்தால், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று இருந்தால், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்று இருந்தால், அல்லாஹ் எது செஞ்சாலும் அதுதான் இந்த வாழ்க்கையில எழுதப்பட்டது என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கவலை வராது. அதனால அல்லாஹ் தஆலா ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத், என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய மௌத்தே இல்லாத உயிருள்ளவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், தவக்குல் வையுங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, நீங்கள் அல்லாஹ் மீது யார் முழுமையாக தவக்குல் வைக்கிறாரோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். எதுக்கு கவலை? இல்ல எனக்கு 1 கோடி போயிட்டு எடுத்தவன் சாவுறவனா இல்லையே, தாரவன் தானே எடுத்துக்கிறான், அவன் தானே தந்தான், அவனே தானே எடுத்தான். எதுக்காக நீ கவலைப்படுறதால உனக்கு திருப்பி அந்த 1 கோடி வருமா? இல்ல, உலகத்திலேயே நீ லொஸ்தான்,
ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்றான், அந்த பிசினஸ்ல அவன் லொஸ்ட் ஆயிட்டான்னு வைங்களேன், கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். லொஸ்ட் ஆயிட்டேன் நல்லா சொன்னா ஹசிர துன்யாவல் ஆகிறானா, உலகம் லொஸ்ட் அவனுக்கு. அதுக்கு போறோம் நீ இயங்குறா இல்லையே, நீ முயற்சியோடு தொடரு, உங்களை வேலை செய். யா அல்லாஹ் நீ தான் எடுத்தா, நீ தருவா. நீ தரவில்லை என்றாலும் அதுல கயிறு இருக்கும். இந்த நம்பிக்கை ஒருத்தன் இருந்தா அவனுக்கு டென்ஷன் வருமா, அவனுக்கு டிப்ரெஷன் வருமா, அவனுக்கு கவலை வருமா? கவலை வரும், அது இயல்புதான். அதை நாங்க என்ன செய்யணும்? யா அல்லாஹ் நீ எங்களுக்கு போதும் என்று நாங்க அல்லாஹ்விடத்தில் சொல்லணும். மா அஸாப அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளேயோ பூமியிலோ எது நடந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன வசனம், இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்ல் நப்ரஹா, ஏற்கனவே நாம் அதை லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் எழுதி இருக்கிறான். இன்ன ذلك على الله يسير, இது அல்லாஹ்வுக்கு வெரி வெரி சிம்பிள், இது மிகவும் அல்லாஹ்வுக்கு சாதாரணமான ஒன்று. லிகைலா தஸு அலா மா ஃபாதக்கும், உங்களுக்கு தவறி போனதை நினைச்சு நீங்கள் கவலைப்படக்கூடாது. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தந்ததை நினைச்சு நீங்கள் பெருமைப்படவும் கூடாது. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் பெருமை அடிக்கிற யாரையும் விரும்ப மாட்டான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கவலை ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. அதனால அல்லாஹ் தஆலா அந்த கவலை என்பது உள்ளத்தை பலவீனப்படுத்தும், நம்மளோட செயல்பாடுகளை ஸ்டாப் பண்ணும். சில ஆட்களை எங்கப்பா பள்ளிக்கெல்லாம் காணல, கொஞ்ச நாளா சரியான பிரச்சனைப்பா, அதான் அந்த பள்ளி பக்கம் வாரல, பயான் பக்கம் வாரல, பிரச்சனைன்னா பள்ளி பக்கம் தான் வரணும். அப்ப இந்த கவலையை சைத்தான் உண்டாக்கி, இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீ கண்டிப்பா பள்ளிக்கு போத்தானா வேணும், இவ்வளவு பிரச்சனைக்கு நீ பயானுக்கு போத்தானா வேணும், போனா அவனுக்கு என்ன நடக்க போகுது, மனசுக்குள்ள ஒரு விரக்தியை உண்டாக்குறான். அப்ப இந்த விரக்தி உள்ளங்கள்ல நம்முடைய செயல்பாடுகள் அதை நிறுத்துது, நம்மளோட நம்பிக்கையை பலவீனப்படுத்துது. அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துகளை செஞ்சிருப்பான், கோடிக்கணக்கில் பணத்தை தந்திருப்பான், உலகத்துல யாருக்கும் செய்யாத நியமத்துகளை தந்திருப்பான். ஆனா நம்மளோட புள்ள மட்டும் தான் மூத்தா போய்க்கும். நமக்கு அன்னைக்கு உலகத்திலேயே எதுவுமே நமக்கு தரப்படாத எந்த நியமத்தும் இல்ல. அல்லாஹ் என் புள்ளைய எடுத்துக்கிட்டே, புள்ளையத்தானே எடுத்தான், ஒன்னு எடுக்கலையே, உன்னை சுத்தி வேற எதுவும் இருக்கலையே. அப்ப இந்த நிலப்பாடு மனுஷனை விரக்தியாகுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கவலைப்படாதீங்கன்னு சொல்றது காரணம் என்னடா, அந்த கவலை உங்களுக்கு மோசமான விளைவுகளுக்கு கொண்டு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை சொல்லும் போது, சொர்க்கத்துக்குள்ள நுழைறவங்க என்ன சொல்றாங்க, ஜன்னாத்து அத்னின், அந்த சொர்க்கத்தில் அவங்க நுழைவாங்க, நிரந்தரமாக இருப்பார்கள். யத்குலூனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள், அங்கே ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், அவன் எங்கள் கவலைகளை போக்கிவிட்டான். சொர்க்கத்துக்குள்ள நீங்க கவலையே இல்லாம இருந்தா தான் அது வாழ்க்கை. ஒரு மூமினை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. என்றால் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைரும், அவனுடைய விஷயம் எல்லாமே அவனுக்கு கைரு தான். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தா பொறுமையாகிறான். நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லீமுக்கு எல்லாம் ஹைர் ஆகிக்குமா? ஒரு ஹொலிதா லஸ்ட், நம்ம ஏதாவது ஒரு நெருங்கின ஆளுக்கு மூத்தா போய்த்தாங்க, திடீர்னு நமக்கு ஆரோக்கியம் இல்லாம போச்சு, திடீர்னு கால் உடைஞ்சு போச்சு, ஒரு மூமினுக்கு ஹைர் ஆகுமா? ஹைர்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் பொறுமையாகிறான், இது ஏற்கனவே எனக்கு எழுதப்பட்டு விட்டது, இதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கண்ணை கொண்டு ஒரு மனுஷனை சோதித்தால், ஹபீபத்தை கொண்டு, அது அவனுக்கு விருப்பமான அவனுடைய கண்ணை அவன் எடுத்து விட்டால், அவ்வல்துஹு மின்ஹுமல் ஜன்னா, அல்லாஹ் அதுக்கு பகரமாக சொர்க்கத்தை மாற்றி விடுகிறான். ஒரு மூமின் எப்படி நினைப்பான்? கண் வைத்ததே இல்லை, யா அல்லாஹ் நீ எனக்கு சொர்க்கத்தை தர போறீங்க, இதை விட அதுதானே. நான் இந்த உலகத்தில் இருந்தா எத்தனை வருஷம் இருப்பேன்? 70 வருஷமா? சரி 80, 90, 100, சரி 110, அதுக்கு பிறகு மூத்தா தானே போறேன். அந்த நிரந்தரமான உண்மையான வாழ்க்கையில எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் நீ தந்துட்டே, அதுதான் ஒரு மூமினுடைய சந்தோஷம், அதுதான் ஒரு மூமினை கவலையிலிருந்து காப்பாற்றும். எனக்கு போயிட்டதே இல்லை, மூமின் அப்படி அல்ல, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நியமத்தாகவே தந்திருக்கிறாய் என்று. அதே மாதிரி நீங்க பாருங்க, அடுத்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலைப்படுறதுல இருந்து துஆ செஞ்சாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு முறை சொல்றாங்க, அவரோட பயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன், கைபர் சந்தர்ப்பத்தில் இது நடக்குது. அப்ப ஃபகுன்து அஸ்மஉஹு யுக்ஸிர், ரசூலுல்லாஹ் அதிகமாக ஒரு துஆவை கேட்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸ் வல் கஸல் வல் புக்ல் வல் ஜுபன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜால். முக்கியமான ஒரு துஆ, நீங்க பாடமாக்கிக் கொள்ளுங்க. அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் எங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்ல நாங்க கவலைப்படுவதில் இருந்தும்,
எங்களுக்கு நடந்தவைகளில் நாங்கள் துக்கப்படுவதிலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கடன் மிகைப்பதிலிருந்தும், மனித ஆதிக்கத்திலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக இந்த தலைப்போட சம்பந்தப்பட்டது, அதாவது கவலைப்படுவதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நான் கவலைப்படாமல் இருக்கணும், கவலை வருவதிலிருந்து என்னை காப்பாத்து, ஹம்மிலிருந்து காப்பாத்து என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்கன்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன வழங்குதுன்னு சொன்னால், கவலை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றது வழங்குது. அது ஏன் தவிர்க்கப்பட வேண்டிய, இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கவலை ஏன் ஒரு மனிதன் வாழ்க்கையில அது ஒரு ஈமானிய ரீதியான அவனுடைய செயல்பாடு நிறுத்துற விதமாகவோ, அவனுடைய அன்றாட நடவடிக்கையில அவனுடைய நம்பிக்கையை பாதிக்கிற விதமாகவோ, அவனுடைய இஹ்லாஸை பாதிக்கிற விதமாகவோ, அவனுடைய அல்லாஹ் மேல அவனுக்குள்ள தொடர்பு இபாதத்துகளை நிறுத்துற விதமாகவோ இல்லாமல், அந்த கவலை தன்னுடைய பாவத்தை நினைச்சு கவலைப்படுறாரு, அல்லது ஈமானியத்துக்காக கவலைப்படுறாரு, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள்ல அவர் கவலைப்படுறார், அந்த கவலையை அல்லாஹ்வின் பால் திருப்புகிறார். இது மாதிரியான சம்பவங்கள், இது போன்ற கவலைகளை பொறுத்தவரையும் இது உங்களுக்கு குற்றமாகாது என்று சொல்றாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கவலையை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய விளைவு என்னென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான். அதாவது சில தீங்கு செய்வதற்காக ரகசியம் பேசுவாங்க. கூடி பேசினாலே ரசூலுல்லாஹ் காலத்தில் அது நடக்கும். இதை வேற எப்படி இல்லாமக்கலாம், இந்த இஸ்லாத்திலே வளர்ச்சி, இது முனாஃபிக்கள் நிறைய செய்வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இது மாதிரியான தேவையற்ற இந்த ரகசியங்கள் ஷைத்தானில் இருந்தும் உள்ளதாகும். லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, இது ஈமான் கொண்டவர்களை கவலையில் ஆழ்த்துவதற்காக வேண்டி இப்படி ஷைத்தான் பண்றான். ஷைத்தானுக்கு தேவை என்னன்னா, உங்களை கவலையில போடணும். உங்களை கவலையில போட்டா தான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள அந்த பொருத்தப்பாடிக்கிறத நீங்க எல்லாத்தையும் யா அல்லாஹ் நீ தான் பண்றான், என்னவா நமக்கு மட்டும் எல்லாரும் நல்லா தான் நினைக்கிறானோ, அநியாயம் பண்றான், நம்ம அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், நம்ம நல்ல விஷயத்துல எல்லாம் பங்கு போகிறோம், அவன் ஒன்றுமே செய்யறா இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்ல வாகனத்தில் ஓடுறான், அவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், ஏன்னா நமக்கு மட்டும் இந்த மாதிரி என்று சைத்தான் உள்ள நுழைகிறான். உங்களது பலவீனமான அந்த உளநிலையை பயன்படுத்துறான். இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. தொழுது என்னப்பா பிரயோசனம், தொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு உள்ளத்தில் உண்டாக்குவான். நாம பயானுக்கு போய் என்ன நடக்க போகுது, நல்ல விஷயத்தில் தர்மம் கொடுத்து நம்ம ஏழு காலம் கொடுத்து நமக்கு நல்ல பேரா இருக்குது, நம்மளை பத்தி மோசமா தானே சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி கவலை வார நேரத்தில் ஷைத்தான் உங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்த கூடாது என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், இது ஷைத்தானுடைய விஷயம். அல்லாஹ் ஷைத்தான் மூமின்களை என்ன செய்யறான், கவலையில் ஆழ்த்துகிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதே மாதிரி அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்கள்ல இந்த கவலைப்படக்கூடாது என்று சொல்றான். கவலை என்பது ஷைத்தானிடம், ஷைத்தான் அதன் மூலம் என்ன செய்றான், எங்களுக்கு தீங்கு செய்கிறான், அதன் மூலமாக மூமின்களுடைய அதாவது செயல்பாடுகளிலே சில தாக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல சில இடங்கள்ல கவலைப்படுறதுக்கு அல்லாஹ் நன்மை வச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில 5641 இலக்கத்துல பாருங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய களைப்பு, அவனுக்கு வரக்கூடிய நோய், அவனுக்கு வரக்கூடிய கவலை, அவனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகள் எந்த அளவுக்கு சொன்னா, காலில் தைக்கிற முள்ளு உட்பட, சின்ன முள்ளு ஒன்று தைக்கும் பாருங்க, அந்த முள்ளாக இருந்தாலும் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹத்தாயா, அல்லாஹ் என்ன செய்றான், அவங்கள அதாவது பாவத்தை போக்கி விடுகிறான். அவனோட பாவம் அந்த கவலை, துன்பம், நோயிலிருந்து போக்கப்படுது. இந்த இடத்துல கவலை பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறதுண்டா, அப்ப கவலைப்படுறது நன்மை மாதிரி வழங்கா இல்லையா? அப்ப கவலைப்படலாம். அப்ப அல்லாஹ் கவலைப்படாதீங்க, அது ஷைத்தான விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இது எந்த வகையான கவலை என்பதை நாங்க பார்க்கணும். இதுக்கு பல உதாரணங்களை நாங்க சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை இறக்குது. இந்த அதாவது ஒரு கவலை வார நேரத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்வான் என்பதற்கு இதுல ஒரு வழிகாட்டல் இருக்குது. நமக்கும் கவலை வரத்தான் செய்யும். என்னதான் நம்ம ஈமானை பத்தி பேசினாலும், நமக்கு நெருக்கமான ஒருவர் மௌத்தாகும் போது நம்மளோட கண்கள் கலங்குதா இல்லையா? நமக்கு தூக்கம் வராம நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்குது. நம்மளோட இருந்தவங்க, நம்ம தாயோ தந்தையோ நம்ம உறவினர்களோ அல்லது நம்ம பிள்ளையோ நம்ம மனைவியோ நம்ம கணவரோ போனா என்னதான் சொன்னாலும் நம்மளை அறியாம நமக்கு கவலை வருது. அந்த நேரத்தில் அந்த கவலையை நன்மையாக மாற்றுவதா அல்லது அல்லாஹ்வுக்கு வெறுப்பாக மாற்றுவதா என்பது நம்முடைய கையில தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்பி விட்டால் அவர்களை சோதிக்கிறார். ஃபமன் ரதிய
சோதனை வார நேரத்தில் யா அல்லாஹ் இது உன்னிட்டே தான் வந்திக்குது, யா அல்லாஹ் நீனே எங்களை காப்பாற்று, நீனே எங்களுக்கு இதை போக்கே அல்லாஹ், என்னை யா அல்லாஹ் என்னை கவலை இல்லாமாக்கே அல்லாஹ், என்னை துன்பத்தை இல்லாமாக்கே அல்லாஹ், இப்படி அல்லாஹ்விடத்தை கேட்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் உனக்காக நான் பொறுமையாக்கிறேன் அல்லாஹ், இதை எனக்கு ஹைராக மாற்றித்தாய் அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, இப்ராஹிம் மௌத்தாகிற நேரத்தில் போறாங்க, போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த புள்ளைய முத்தமிடுறாங்க. அந்த நேரத்தில் ஃபஜஅலத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ரிஃபான், ரசூலுல்லாஹ்வுடைய 2 கண்களும் கண்ணீரை வடிக்கிறது. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுவுறீங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அழலாமா என்று கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஐன தத்மஉ, அதாவது கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, வல் கல்பு யஹ்ஸனு, உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்களோட ரப்பு புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை தவிர எதையும் நாம் பேச மாட்டோம். யதார்த்தமாக மனுஷனுக்கு கவலை வரும். புள்ள மௌத்தா போனா யாருக்குப்பா சந்தோஷமா வரும்? புள்ள ஒரு மௌத்த மையத்து வீட்டில் புள்ள மௌத்து வாப்பா முன்னுக்கு வந்து சிரிச்சிருக்கிறா, என்ன புள்ள மௌத்தா பேசுனா எப்படிக்கும்? ஏழுமா சாத்தியமா? இல்லை. அதுதான் மனுஷன் அல்லாஹ் அந்த இயல்போடு தான் படைச்சிக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. யா அல்லாஹ் என் புள்ளைய தந்தா நீ எடுத்துட்டா, யா அல்லாஹ் இதை விட சிறந்தது எனக்கு தாயா அல்லாஹ். உம்மு சுலைமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அபூ தல்ஹாக்கு, இந்த இரவு நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த இரவை உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டுமாக என்றான். அபூ தல்ஹா கவலையெல்லாம் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உம்மு சுலைம் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, எனக்கு சாப்பாடு தந்து நான் இல்லறத்தில் ஈடுபட்டு எனக்கு இப்படி நான் பண்ணிட்டு தான் இந்த கவலையை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேதனை ஆகிக்குது அப்படின்னாங்க. அப்ப கர்ரஸ்துமுல் லைலன்னாங்க, இன்று இரவு நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களா? ஆமாட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரவை உங்களுக்கு பரக்கத். 9 புள்ளி அல்லாஹ் கொடுத்தான். அப்ப தாரவை இருக்கிறான் தானே. அப்ப நாங்க ஒரு இழப்புக்காக நாங்க வேதனைப்பட்டு அல்லாஹ்வை மறந்து நம்பிக்கை இழந்து கவலைப்பட்டு தொழுகையை விட்டுட்டு கடமையை விட்டுட்டு நாங்க இருந்தா அது நமக்கு தோல்வியாக இருக்கும். என்ன சொல்றாங்க? இன்னல் ஐன தஜ்மஉ, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, வல் கல்ப யஹ்ஸன், அதாவது உள்ளம் கவலைப்படுகிறது, வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்கட ரப்பு எதை பொருந்திக் கொள்வானோ அதை தவிர நாம் எதையும் சொல்ல மாட்டோம். சொல்லி போட்டு சொன்னாங்க, வ இன்னா லஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலையாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஒரு மூமின். மூமினுக்கு கவலை வராதுன்னு இல்லை, வரும். அந்த கவலையை நன்மையாக நாங்கள் மாற்ற வேண்டும்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய நிலைமை அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தையை பாருங்க, அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல சூரா யூசுப்ல ஃபுல்லா சொல்றான். உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். அவங்க எந்த அளவுக்கு சொன்னா, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு ஒரே கவலை, கண்கள் எல்லாம் அப்படியே நீர் பூத்து கண் தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. அந்த அளவு கண் ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஒரே சொல்றாங்க, நீங்க யூசுப்பை நினைச்சு நினைச்சு உங்களே அழிச்சு கொள்ளுங்க போலன்ற அளவுக்கு. என்ன காரணம்டா, ஒரு புள்ள மௌத்தாயிட்டுண்டா, புள்ள மௌத்தா போயிட்டுது, ஓகே அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். புள்ள என்னன்னே தெரியல, எங்க இருக்குன்னே தெரியல, இது ஒரு முஹப்பத், அப்ப ஒரு அன்பு. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க, கவலைப்பட்டாங்கன்றதை மட்டும் நீங்க பார்க்க கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபியுல்லா, இப்னு நபியுல்லா, அவர் ஒரு நபி, நபியுடைய மகன் நபி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பேர புள்ள. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபரை கொண்டு போய் சந்தையில் அடிமையாக விட்டு அவரும் ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்து செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்கிறார். எப்படி ஒரு விரக்தியா இருக்கணும்? விளப்பம் இல்லாத ஒரு ஆளா? ஒரு நபி அல்லவா அவரு? அந்த நேரத்தில் கூட, அந்த ஜெயிலில் கூட விரக்தி அடைஞ்சு தன்னுடைய செயல்பாட்டை நிப்பாட்டினாரா மக? இல்ல. யா சாஹிபை சிஜன், என் தோழர்களே, சிறையிருக்கக்கூடிய 2 பேரும் கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன், பல கடவுள் இந்த உலகத்தில் இருந்தா நல்லமா, ஒருத்தன் கடவுளா இருந்தா நல்லமா? இவங்க இந்த அறியாத மக்கள் வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டை எல்லாம் நான் விட்டுவிட்டேன், நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தாம விரக்தி அடையாம அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. அவர்தான் கவலையை எப்படி கையாண்டார் என்பதற்கு நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருந்தாலும் இந்த பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது இதுல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 2வது இன்னும் ஒரு சகோதரனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட வச்சுக்கொள்றாங்க. ஆனா வாப்பா யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னன்னு நடந்தது தெரியல. வந்து சகோதரர்கள் மறுபடி சொல்றாங்க, இந்த மாதிரி தான் அவரும் களவெடுத்து உள்ள வச்சுட்டாங்கன்னு உடனே அவரோட கவலை இன்னும் கூடுது. அது அடுத்தவர் சொல்றாரு, அதாவது நீங்க போய் கொஞ்சம் பாருங்க. சொல்றாங்க, காலு தல்லாஹி தஃப்தஉ தذكر யூசுப், நீங்க யூசுப்பை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஹத்தா தக்கூன, அதாவது எந்த அளவுக்கு சொன்னா நீங்கள் அழிந்து போய் விடுவீர்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அப்படி
சொன்னாங்க, கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையும் துன்பத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே தான் முறையிடுகிறேன். ஃபஸபுருன் ஜமீலுன், நான் அழகான முறையிலே பொறுமையாக இருக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சோருடைய கவலை வருதுண்டா, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு உதவி செய்யணும், நான் ஒன்றை நம்புறேன். யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஒரு பாதிப்பு வந்துக்கிறா, என்ன படைச்சவன் இந்த உலகத்திலேயே மற்ற எல்லாரையும் விட, தாயை விட, தந்தையை விட, நண்பர்களை விட, மனைவியை விட, பிள்ளையை விட 99 மடங்கு இரக்கத்தை கையில வச்சிருக்கிற நீ என்ன காப்பாத்தலன்னு சொன்னா, இந்த உலகத்தில் எனக்கு யார் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நீங்க சார்ந்து வாழ்ந்தால் இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயம். இது உங்களுக்கு நன்மையை தரும். எது துன்பம் வருகிற போது கவலையோடு யா அல்லாஹ் நீதான் என்று சொல்கிறீர்களே, அது மாத்திரமல்ல, அவங்க சொல்றாங்க, யா பனிய இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுப் வ அஹீஹி, யூசுஃபை அவருடைய சகோதரரை தேடி போங்க. லா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துராதீங்க. இதுதான் கவலை வார நேரத்தில் நாங்க நம்மளை நிதானப்படுத்தி கொண்டால் நமக்கு அதில் வெற்றி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நபியுடைய காலத்தில் இந்த போருக்கு போற நேரத்தில் சிலவங்க களவடிப்பாங்க, முனாஃபிக்கள் எப்படி போகாம இருக்கலாம்ன்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா சஹாபாக்கள் நல்லவங்க எப்படியாவது போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுல அல்லாஹ் ஒரு கூட்டத்தை சொல்றான், வஅலல் லதீன இதா மா அத்தௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, வந்து சொன்னாங்க எங்களையும் கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது வாகனம் ஏற்பாடு செய்யுங்களேன் அப்படின்றாங்க. உங்களை ஏற்றிட்டு போறதுக்கு என்கிட்ட எந்த விதமான வசதியும் இல்லைன்னு சொன்னதுல அவங்க திரும்பி போறாங்க, கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாம பேத்துதேன்னு சொல்லி கவலையில அழுது கொண்டு திரும்புகிறார்கள். அப்ப இந்த மாதிரியான கவலை ஒரு மூமினுடைய ஈமானியத்துடைய வெளிப்பாடு. இந்த கவலை இஸ்லாம் தடுக்கல. நாம இப்படி செஞ்சிட்டோமே, நமக்கு இது கிடைக்கலையே, நமக்கு இந்த போர்ல கலந்து கொள்ள முடியலையே, இந்த நல்ல அப்ப இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு நன்மையை அவங்க நினைக்கிறாங்க செய்ய முடியலன்னு சொன்னால் அல்லாஹ் கத்தபஹ அல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹ் அவருக்கு முழுமையான நன்மையை கொடுக்குறான். தபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன பில் மதீனத்தில் ரிஜாலன், மதீனாவிலே சிலர் இருக்கிறார்கள், மா சிர்தும் மஸீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா வஹும் மஅனா, நாங்க எந்த ஒரு பள்ளத்தாக்கை எந்த ஒரு பாதையை கடந்து சென்றாலும் எங்களோடு தான் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, எங்களோடு இருக்கிறாங்களா? இல்ல மதீனால இருக்கிறாங்க. ஹபஸஹுமுல் உதுர், வர முடியாத சில காரணிகள் அவர்களை தடுத்து விட்டதுன்றாங்க. அப்ப இது மாதிரியான விஷயங்கள். இதே மாதிரி முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் கொஞ்சமா சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா நேரம் ரொம்ப எடுக்கக்கூடாதுக்காக வேண்டி. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் கடைசி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கடைசி காலப்பகுதியில் நடந்த ஒரு யுத்தம் தான் தபூக். இந்த தபூக் யுத்தத்தில் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. அதுல முக்கியமாக சொன்ன கஅப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபிஆ, ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 நபர்கள் சம்பந்தமாக. அதாவது அந்த யுத்தம் ஒரு பெரிய ஒரு கிரவுட், மக்கள் கூட்டம் திரள். ரசூலுல்லாஹ் எந்த யுத்தத்தை சொன்னாலும் நேர சொல்ல மாட்டாங்க, இந்த இடத்துக்கு போறோம், வேற மெத்தட்லாம் சொல்லுவாங்க, அதை இன்றைக்கு சொல்லுவாங்க, ஏன்னா சில தகவல் பரிமாற்றம் நடந்துடக்கூடாதுக்காக. அந்த யுத்தத்தில் தபூக்குன்னு சொல்லிட்டே போறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, யார் சரி வர இல்லைன்றா கூட அவர் வர இல்லைன்றதை யாராவது சொன்னா தான் முடியும். அந்த அளவுக்கு மக்கள் பெரும் கூட்டமாக இருந்த யுத்தம் நடக்கல, ஆனாலும் தபூக் யுத்தம்னா அது சொல்லுவாங்க. அந்த யுத்தத்தில் முக்கியமாக நயவஞ்சகர்கள் கொஞ்சம் பேர் போகல, அதுக்கு பொய் காரணம் சொல்லுவாங்க, நான் வரணும், இடையில பிள்ளைக்கு சோகம் இல்லை, அது இல்லை சொல்லுவாங்க தானே. அதுல முக்கியமாக 3 நபித்தோழர்கள் விஷயத்துல இவங்க 3 பேர், இந்த கஅப் இப்னு மாலிக், இவங்க தான் முக்கியமாக இந்த வரலாற்றில் பேசப்படுவாங்க. இந்த 3 பேர் போகல. இது நீண்ட சம்பவம், நீங்க படிக்கிற இந்த புகாரில போய் பாருங்க, 4418 இலக்கம் ஃபுல்லா இந்த ஸ்டோரியை படிங்க. நல்ல ஒரு படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம். 4418 எடுத்து பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடியாகி, அவங்க எல்லா வாகன வசதி நம்ம கிளம்பினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும், நானும் ரெடி ஆகுறாங்க, போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கடைசி மூமெண்ட் வரைக்கும் அந்த மாதிரி போவோம், இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரெடி ஆகிறாங்க, நம்ம டக்குனு ரெடி ஆகிப்போம். அப்படிதான் இந்த போகலாம், ரெடி ஆகிட்டோம், நம்மகிட்ட தான் ஸ்பீடான குதிரை எல்லாம் இதை முந்தி மாதிரி இல்லையே, நம்ம போகலாம் தானே, இப்படியே ரெடியாகி கடைசி மூமெண்ட் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்ப நினைக்கிறாங்க நம்ம இடையில போய் பிடிச்சிடலாம், அப்படியே பேத்து எந்த அளவுக்கு சொன்னா, நம்மடா கொஞ்சம் பேர் இப்படிதான் பயானுக்கு போவோமே, 8:30 மணி தானே, இப்படி போவோமே, 8:45 ஆயிட்டான், போய் சேர்ந்துடலாம். பார்த்தா பயான் முடிஞ்சது கூட அவன் சேருவாங்க. அப்பவும் இல்லை, காரணம் அது போகணும்னு நினைக்கிறாங்க, என்னமெல்லாம் இருக்குது, ஆனாலும் அவங்க அந்த சில ஷைத்தா அப்படியே தாமதப்படுத்துறான். கஅப் இப்னு மாலிக் இப்படிதான் என்ன செய்யறாங்கடா, யுத்தம் கடைசியா தவறி போயிட்டு கேள்விப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் திரும்பி வந்து நிற்கிறாங்களான்னு.
கவலைண்டா அப்படி கவலை. நான் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இதை போய் சொல்ல போறேன்? நான் இதை சொல்லி நான் பொய் சொல்லலாமா? ஒரு கால் நான் பொய்யை சொல்லி அல்லாஹ் என்னை காட்டி கொடுத்துட்டான், நான் காபு வந்து பொய் சொல்லிட்டான்னு அப்ப அப்படியே சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால போய் உட்கார்றாங்க. ஒவ்வொரு ஆக்களையும் கூப்பிட்டு என்னத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க. முனாஃபிக் எல்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. காபு பின் மாலிக் போறாங்க. போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால போய் உட்கார்ந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இல்லாம வேற யாருக்கு முன்னால இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி என்னால தப்புறதுக்கான வாத திறமை எனக்கு இருக்குது. ஆனால் நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பல. யா ரசூலல்லாஹ், எனக்கு நான் என்னுடைய பொறுப்போக்கு தான் நான் வரல, இதுதான் நடந்தது என்று சம்பவம் சொல்றாங்க. கஅப் பின் மாலிக் இந்த 3 நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க, எழும்பிட்டு போங்க, அல்லாஹ்வோட விஷயத்துல தீர்ப்பு வழங்கும் வரைக்கும். எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழர்களுக்கு சொன்னாங்க, யாரும் அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் வைக்க வேணாம். அதாவது சமூக பகிஷ்காரம்னு சொல்லலாம். சலாம் சொல்லவானா, சலாம் சொன்னா பதில் சொல்லவானா. அப்போ கஅப் பின் மாலிக் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, தகையருலனா, எங்க அப்படியே நிலைமை மறுபக்கம் மாறிவிட்டது. ஹத்தா தனக்கரத்லி ஃபீ நஃப்ஸியல் அர்த், எனக்கு பூமியே வேற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா இல்லாட்டி மதீனால இருக்கிறோமா என்று மாறி போய்விட்டது. ஃபமாஹியல் அர்த் அல்லதி ஆரிஃபு, எனக்கு தெரிஞ்ச இடம் போல இல்ல, நான் எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க. அந்த கவலை சொன்ன அப்படி கவலை. அதாவது 50 நாட்கள், அதுல 40வது நாள் பாருங்க, அந்த கவலையான கட்டத்துல போய் சஹாபாக்கள் கிட்ட சில பேருக்கு சலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இவங்க சொல்லாம சஹாபாக்களுக்கு தான் தடை, இவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லல, யாருக்கு நீங்க சலாம் சொல்லப்படாது. போய் சலாம் சொல்லுவாங்க, பதில் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தா ரசூல் அடுத்த பக்கம் பார்த்துருவாங்க. தொழுது போது சொன்னாங்க, நான் தொழுது கொண்டிருக்கும் போதே நான் அப்படி பார்த்தேன், ரசூலா என்ன பார்க்குறாங்க, நான் தொழுது முடிஞ்சு அவங்கள பார்த்தோன்னே திரும்பிடுறாங்க. அப்படி ஒரு கவலையான ஒரு நேரம். 40 நாட்கள் தாண்டி போகும்போது இன்னொரு உத்தரவு வருது. என்ன தெரியுமா? உட மனைவியை விட்டு ஒதுங்கட்டுமா அப்படின்னு. கஅப் பின் மாலிக் என்ன கேட்குறாங்க தெரியுமா? உத்தல்லிகுஹா அம்மாத அஃபலுனாங்க, தலாக்கா பண்ணணும், இல்லாட்டி வேற என்ன செய்யணுன்றாங்க. இல்லை, தலாக்கெல்லாம் பண்ண தேவை, நீங்க மனைவியை பக்கத்தை வச்சு கொள்ளக்கூடாது, உங்களுக்கு எந்த பணிவிடையும் மனைவி செய்யக்கூடாது, உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கணும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு முடிவு தரும் வரைக்கும். இதுதான் சகோதரர்களே, அந்த கவலையில நேரத்திலையும் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சஹாபாக்களை செஞ்சுக்கிறேன், இவங்களுக்கு ஒரு துளியாக நன்றிக்குதா, நான் என்னப்பா சாதாரண போடு தானே இருந்தேன், இப்படி எல்லாம் காரணம் சொல்லலாம் என்று அவர் அப்படித்தான் நினைச்சாரு. அதெல்லாம் அவர் முற்படுத்தல, நான் செஞ்சது தவறு தானே, நான் ஏன் இப்படி இருக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா, அபூ கதாதா என்ற அவருடைய சகோதரர், சாச்சாட மகன், அவருடைய அந்த தோட்டத்துக்குள்ள மதில ஏறி குதிச்சுக்கிட்டு போறார். போய் சலாம் சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்ல. 3 முறை சொல்றார், பதில் இல்ல. ஃபவல்லாஹி மா ரத்த அலைய ஸலாம், எனக்கு பதில் சொல்லல. யா அபா கதாதா அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் உன்னை கேட்கிறேன், ஹல் தஅலமன்ன அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா கேட்கிறாங்க. ஃபஸகத், அதுக்கும் பதில் இல்ல. திருப்பி கேட்டேன், பதில் இல்ல. அதுக்கப்புறம் ஃபகால அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும்ட்டு மௌனமா போயிட்டாங்க, பதில் எதுவுமே இல்லை. எவ்வளவு அவ சொல்றாங்க எப்படின்னா, ஃபஃபாலத் ஐனாய, என்னை கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது, வதவல்லைது, நான் திரும்பி போயிட்டேன். எவ்வளவு கவலையான நேரம். இந்த ஒரு பலவீனமான நேரத்துல என்னப்பா கூட இருந்தவங்க எல்லாம் கைவிட்டாங்க. 40 நாள் சும்மா லேசாவா, 50வது நாள் ஓடிக்கிட்டு. அந்த நேரத்துல இந்த சிரியா பக்கத்துல இந்த கஸ்ஸான் மன்னருடைய ஒரு கடிதம் வருது. என்ன, அவங்களோட தோழர் கைவிட்டுட்டாராம, எங்கிட்ட உங்களுக்கு வேண்டிய இடம் இருக்குது, நீங்க வாங்க, உங்களை நாங்க பாதுகாக்கிறோம், உங்களுக்கு நாங்க எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்திலேயாவது அந்த நபித்தோழர் இவனோட கிடந்து எதுக்கு சும்மா பேசாம நாம அங்க இஸ்லாத்தை பாதுகாத்துட்டு சொன்னாங்க. ஹாதா ஐலம் மினல் பலான்னாங்க, இதுவும் எனக்கு அல்லாஹ் ஒரு சோதனையாக தந்திருக்கிறான்னு கொண்டு போய் நெருப்புல போட்டு எரிச்சே போட்டாங்க கிடையாது. இது இருந்தா நமக்கு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கு. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றா, இவ்வளவு கவலையான நேரத்தில் கூட அவங்க நம்பிக்கை இழந்து அல்லாஹ்வுடைய விஷயத்துல, தூதருடைய விஷயத்துல, அல்லது சஹாபாக்களுடைய விஷயத்துல கெட்ட முடிவுக்கு போனாங்களா? தனக்கு ஒரு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணினாங்களா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக இருந்தால் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கினார்கள். சகோதரர்களே, இதுதான் ஈமான் ஏற்படுத்த வேண்டிய அந்த கவலையின் போது கூட ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்வதற்கான ஒரு உதாரணம் சொன்னாங்க. எங்களுக்கு பூமிக்கு மேல இருக்கிறோமா இல்லையான்னு விளங்காம போச்சு, நான் வேற ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு கவலையான நேரத்தில் அது மாதிரி மற்ற 2 நபித்தோழர்களும் அப்படி வீட்டுக்குள்ள அழுது 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 முடியாம உட்கார்ந்துட்டாங்க. இதுல நான் சொல்ல வர செய்தி என்னென்றால், நாம் கவலைப்படக்கூடாது என்பதல்ல, கவலை வந்தா அந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கணும், ஈமானோடு வாழணும்ன்றதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க சொல்லலாம். அதாவது இந்த சாபித் இப்னு கைஸ், இதோட முடிச்சார் என்ற ஒரு நபித்தோழர்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம். வலா தஜ்ஹர்னஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாத், உங்களில் சில பேருக்கு சத்தத்தை உயர்த்துற மாதிரி நீங்க அவருக்கு உயர்த்தாதீர்கள். அப்படி செஞ்சீங்கன்னா தஹ்பத அமாலுக்கும், உங்களோட அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சாபித் இப்னு கைஸ் இயல்பிலே சத்தம் கொஞ்சம் கூடினவர், அவர் இயல்பிலே சவுண்ட் கொஞ்சம் கூடினவர். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா வீட்டில் உட்கார்ந்துட்டார், அழுது கவலையோட வீட்டில் உட்கார்ந்துட்டார். அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் எங்க சாபித்தை காணோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் தான் ஒரு நபித்தோழர் போய் கேட்கிறாங்க, என்ன விஷயம் உங்களோட? இல்ல நான் நரகவாதி ஆவிட்டேன்றார். ஏன்? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மேல சத்தம் போட்டுட்டேனே, அல்லாஹ் என்னுடைய விஷயம் அமல் எல்லாம் அழிஞ்சிருந்து அல்லாஹ் இறக்கிட்டானே, இதுக்கு மேல எனக்கு அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட ஒரு செய்தி ஆகிக்க, நான் நரகத்துக்கு போறவன் ஆகிட்டேன், எனக்கு கவலையா இருக்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதி என்று நீங்கள் அவருக்கு போய் சொல்லுங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே கவலை வராது என்பதல்ல. முதலாவது நாம புரிஞ்சு கொள்ளணும், ஒரு மூமினை பொறுத்தவரையும் உலக வாழ்க்கையில் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலையில் அப்படியே என்னப்பா புள்ள மூத்து 4 மாசம் மூத்தா போய் 5 மாசம் மூத்தா போய் இப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்களேன், நம்ம புள்ள மூத்தா போயிட்டு அவர் வீட்டுக்கு போறாரும் இல்லை, வேலைக்கு போறாரும் இல்லை, வைஃபோட பேசுறாரும் இல்லை, புள்ளோட பேசுறாரும் இல்லை, யாருமே சலாஞ்சனா பதில் சொல்லாரு இல்லை, பள்ளிக்கு வராரு இல்லை. இது சைத்தானிய கவலை. இது உங்களை கவலை உங்களை மிகைத்து விட்டது, உங்கள் கவலை உங்களை பாவத்தில் தள்ளிவிட்டது, உங்கள் கவலை உங்களுக்கு விரக்தியை உண்டாக்கி விட்டது, உங்கள் கவலை அல்லாஹ்வுடைய வெறுப்பை நோக்கி உங்களை கொண்டு செல்கிறது. இந்த கவலை வரக்கூடாது. ஒரு பிசினஸ்ல லாஸ்ட் என்னப்பா இன்னலில்லாஹி மா அஹத வலஹு ஆதா, ஸ்டார்ட் பண்ற அடுத்த பிசினஸ் அல்லாஹ் தருவான், அவன் தாரணும் உசோடு இருக்கான். ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத், முடிஞ்சது இறக்கணும். எப்படி? ரசூலுல்லாஹ்வோட புள்ள, ரசூலுல்லாஹ்க்கு நிறைய ஆம்பளை பிள்ளையா, அந்த ஒரு புள்ள இப்ராஹிம் மௌத் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும் தானே. அது கொடுக்கலன்னு அல்லாஹ் தரலன்னா காரணம் இருக்கும், அதை பொருந்திக்கிட்டாங்க. அல்லாஹ் ஏன் கொடுக்கல அதுக்கான காரணம் வேற, அது அவங்க அதை பத்தி அவங்க பேசல. என்ன சொல்றாங்க? இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலைப்படுகிறோம், ஆனாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை பேச மாட்டோம். இதுதான் ஒரு மூமின். அப்ப கவலை எதுக்கு வரணும்? நம்ம பாவத்துல நம்ம விழுந்துட்டோம், நம்ம இப்படி தவறு செஞ்சிட்டோம், நம்மளோட காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம். சஹாபாக்கள் எப்படி கவலைப்பட்டாங்க? நாங்க இப்படி செய்யாம விட்டுட்டோமே, நாங்க நபியோட போகாம விட்டுட்டோமே. இந்த கவலை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹு தஆலா கவலை கூட நன்மையாக மாற்றக்கூடியதாக அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கணும். இது உண்மையா சொல்ல போனா ஒரு நீண்ட பாடமா எடுக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது சம்பந்தமான பல விஷயங்கள் இதுல நம்ம பேசலாம். இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்கள் இதுல சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த அமர்வுல நாங்க ஒரு துஆவை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி, ஏன்னா ரசூலுல்லாஹ் இது அடிக்கடி ஓதி இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இது வந்திருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்னி வதிலஇ தைனி வகலபத்திர் ரிஜால். இது முக்கியமான ஒரு விஷயம். யா அல்லாஹ், கவலையில இருந்தும் துக்கத்தில இருந்தும் இயலாமையில இருந்தும் சோம்பேறித்தனத்தில இருந்தும் கஞ்சத்தனத்தில இருந்தும் கோலத்தனத்தில இருந்தும் கடன் சுமையில் இருந்தும் பிற மனிதர்கள் நம்மளை அடக்குவதிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துஆவை நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். நம்ம குரூப்ல இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நான் ஷேர் பண்றேன். இந்த துஆவை கண்டிப்பாக முடியுமான வரைக்கும் பாடமாக்குங்க. இது இன்றைக்கு நாங்க கேட்ட இந்த பயான்ல செய்யற ஒரு அமலாக இது இருக்கட்டும். கேட்ட இந்த பயானை பேசின நானும் மனுஷன் தான், நானும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறு செய்யலாம். அல்லாஹ் என்னையும் அதே போல உங்களையும் எந்த வகையான கவலை வந்தாலும் அந்த கவலையை ஈமானிய வரையறைக்குள்ள அதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அந்த கவலையோடு அந்த ஈமானோடு நாம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.